வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. ஜம்மு காஷ்மீரில் அமைந்துள்ள கிஷன் ஜங்கா மற்றும் ராட்டல் நீர்மின் திட்டங்கள் தொடர்பாக நடுவர்மன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு விடுத்துள்ள அறிக்கையில் 1960ஆம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் கீழ் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் சட்டவிரோத நடுவர் நீதிமன்றம் வழங்கிய துணை தீர்ப்பை வெளியுறவு அமைச்சகம் நிராகரித்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த நடுவர் மன்றத்தின் சட்டப்பூர்வ செல்லுபடியை இந்தியா ஒருபோதும் அங்கீகரிக்கவில்லை என்றும் இந்தியாவின் இறையாண்மை முடிவை கேள்வி கேட்க எந்தவொரு நடுவர் நீதிமன்றத்திற்கும் அதிகாரம் இல்லை என்பதையும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 123வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் AIR செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நேட்டோ விரிவாக்கம் தொடர்பாக மேற்கத்திய நாடுகள் ரஷ்யாவிற்கு அளித்த உறுதிமொழியை மீறிவிட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிக்க முயல்வதாக நேட்டோ நாடுகளின் குற்றச்சாட்டை நிராகரித்த திரு புதின் ஐரோப்பிய நாடுகள்தான் தொடர்ந்து பாதுகாப்புத் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்துள்ளதாக கூறினார். புதுச்சேரியில் பாஜகவை சேர்ந்த அமைச்சர் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் என சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் தெரிவித்துள்ளார். ஹோ நகரில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 19 வயதுக்குட்பட்டோருக்கான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.